கோலிவுட்ல நடக்கிற பிரஸ் மீட், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனுக்குலாம் உங்களையும் கூட்டிட்டு போற இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு அந்த உரியடி 2 படத்தோட டீசர் லான்ச்க்கு தான் உங்களையும் கூட்டிட்டு போறோம். வாங்க போலாம். உரியடி 2 சூர்யா சார் தயாரிப்பில் 2D என்டர்டெயின்மெண்ட் ராஜா அண்ணன் கோ ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ட்ரெய்லர் சாங் எல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ப்ளஸ் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தெரிஞ்சுது. ப்ளஸ் இது பெரிய கமர்ஷியல் ஹிட், உரியடி 1 விட இது மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலேயே இந்த படத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் த டீம் அவங்க அவ்வளோ 35 டேஸில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. பட் அந்த படம் பார்க்கும்போது, இந்த குவாலிட்டியை பார்க்கும்போது, அஃப்கோர்ஸ் வி ஹவ் ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது. அந்த கிவன் பட்ஜெட்குள்ளே இவ்வளோ அழகாக பண்ணியிருந்தது ரொம்ப பிரமிப்பாகவே இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு த டீம், த என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். அந்த படத்தில் நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டண்ட் பண்ணேன். அந்த ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம பின்னாடி வெற்றி விழா. சரி, ரொம்ப நன்றிங்க. இது ஒரு எலெக்ஷன் டைம்ங்கிறதுனாலையோ அதை பேஸ் பண்ணியோ கிடையாது. இது ஓவராலாக ஒரு ஸ்கிரிப்டு. இந்த ஸ்கிரிப்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை ஒரு இளைஞரோட பார்வையில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். உரியடி 2 will not satisfy you for sure, because அது ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை. It will disturb you for days. You will not sleep properly for days, because that is what this film is meant to be. This film has to be made, and எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயனால் மட்டும்தான் இது பண்ண முடியும். Thank you for everything. Thank you for coming. வீரநாயகன் தலைவன் கோவிந்த் இந்த படத்தில் 3 பாட்டு ஒரு போயம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு ஜானரில் இருக்கும். அது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் த ஃபில்ம் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட். ஏன்னா ஒரே கேட்டகரியில் ப்ரூவ் பண்ணாமல் வெவ்வேறு ஜானரில் ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சி, கதையில் வாய்ப்பு கிடச்சி அதை பண்ணுறது கஷ்டம். அது பண்ணியிருக்காரு. இப்போது சூர்யா சார் ஏன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணோம்? பொருளாதார விஷயங்களை எதிர்பார்த்தா கிடையவே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் மேலேயும் சினிமா மேலேயும் ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனிதர் சூர்யா சார். உண்மை, இந்த படம் மக்களுக்கான ஒரு நல்ல படமாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் அவர் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணார். சூர்யா சார், உங்களோட நம்பிக்கையை நிச்சயம் இந்த படம் நிறைவேற்றும். ஒரு தொய்வில்லாமல் ஒரு படம் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரு. தமிழ் சினிமாவில் 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு 150 படத்துக்கு மேலே இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும். அது எவ்வளோ வலி கொடுக்குன்றது. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த இதில். நான் ரொம்ப பேசவே வரல. வசூல் ராஜில் கமல் சார் சொல்கிற மாதிரி அழுவாச்சி சீனாக போயிடும் பொழுது நான் அப்படிலாம் பிளான் பண்ணியே வரல. 2 நிமிஷத்தில் அப்படியே ஓடிலாம் அப்படின்றதான். ஏன்னா நம்ம மைக்கையும் மேடையும் பார்த்தா இன்னும் தெரில, அதுக்கு நமக்கு இதுக்குன்னே செஞ்சு விட்ட மாதிரி அப்படி பேச வந்துடுது. பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, உண்மையிலே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. படம் பேசிட்டோம் அப்படின்றது தான் சிந்தனை. பட் ஆனால் சரி சொல்லி ஆகணும்ல சில விஷயங்கள். ஸோ அதனால் சொன்னது தான் இதெல்லாம். ஸோ அப்படி மென்மேலும் 2D நிறுவனம் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை. தட்ஸ் இட். ஜஸ்ட் லைக் உரியடி, இந்த படம் உங்களோட நேரத்தையும், இந்த சினிமாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரத்தையும் பணத்தையும் புத்திசாலித்தனையும் 100% மதிக்கிற ஒரு படம். நன்றி, வணக்கம். 2Dயில் கோவிந்த் வஸ்தா முதல் பாடியிருக்காரு. 2 பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு சூப்பர் த்ரில்லு. வெரி வெரி ப்ரவுடு தட் ஹி சங். நான் ஐ ஸ்டில் திங்க் ஐம் அன் இன்ட்ரோவர்ட். 2 நாள் முன்னாடி ராஜாவனான பேசிட்டு இருக்கும்போது விஜயும் அப்படி தான்ப்பா, இன்ட்ரோவர்ட்ப்பா, நிறைய வெளிப்படுத்திக்க மாட்டாப்புல, நிறைய வெளியில் சொல்ல மாட்டாப்புல, உள்ள மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண மாட்டாப்புல. வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஹேவ் டு டூ. அது அப்படி தான் தள்ளி நின்று தான் பண்ணுவாப்புல. பட் உள்ள எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. ஒரு அறிமுகம் கிடச்சிது விஜய் கூட மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா தான் நான் ஆக்சுவலாக உரியடியே பார்த்தேன். அந்த சந்திப்பில் திடீர்னு நானும் ராஜாவும் எப்படி பழகிருக்கோம், எப்படி பேசியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே முதல் சந்திப்புலேயே எங்களால் பேச முடிஞ்சுது, பகிர்ந்துக்க முடிஞ்சுது, உணர முடிஞ்சுது, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. வரல, எங்கள் அப்பா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது கிடையாது, ஒரு டைரக்டரை மீட் பண்ணது கிடையாது, ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணது கிடையாது, யார்கிட்டையும் போய் சான்ஸ் கேட்டது கிடையாது, கதை கேட்டது கிடையாது. பட் இருந்தாலும்
வேணும் வேணாம் எது சொன்னாலும் வந்து நான் வந்து ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம் இருக்குது. பட் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து உரியடின்னு ஒரு படம் பண்ணியிருக்காருன்னா அது எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிஹைண்ட் வுட்ஸ் வந்து ஒரு டைரெக்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நான் வந்து ஒரு 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 நிறுவனத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து வி வாண்டட் டு ஓன் உரியடி அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து மேபி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி லேட்டாக இருந்திருக்கலாம். பட் உரியடி 2ன்னு ஒரு படம் ஏன் வரல, உரியடி விஜயோட அடுத்த படைப்பு ஏன் வரல அப்படிங்கிற வந்து கேள்விகள் இருந்துட்டே இருந்தது. உரியடிங்கிற இவ்வளோ பெரிய பேனரில் சின்னதாக 2Dயும் சின்னதாக சூர்யாவும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஃபில்ம் வந்து நிச்சயமாக என்டர்டெயின் பண்ணாது, நிஜமாக டிஸ்டர்ப் பண்ணும், உங்களை யோசிக்க வைக்கும். எப்பவும் போல் நியாயமான தீர்ப்பை கொடுங்க உரியடி 2க்கு. தேங்க்யூ.